நெய்ஸ் பத்திரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. 1/2 கப்பு ரைஸ் ஃப்ளோர், இடியாப்பத்துக்கு யூஸ் பண்ண மாவு தான் இது. 3/4 கப்பு தண்ணி பேனில் கொதிக்க வச்சுருக்கேன். இதிலேக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இனி கொஞ்சம் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல். இது ஊற்றினா கொஞ்சம் மாவு கொஞ்சம் சாஃப்டாக கிடைக்கும். இனி தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்கேன்னா 1/2 கப்பு இடியப்ப மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு மாவுக்கு 3/4 கப்பு தான் தண்ணி எடுத்திருக்கேன். இனி இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியில் மாவு ஃபுல்லாக மிக்ஸ் ஆன மாதிரி பார்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இனி ஒரு 5 மினிட்ஸு அடைச்சி வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இனி பாருங்கள், மாவு ரெடி ஆகிடுச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இது கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கலாம். இனி இந்த மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதுக்காக கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா கை வச்சு மொத்தமாக இந்த மாவு நல்லா தான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம சப்பாத்தி மாவு பிசைன மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்பப்போ கொஞ்சம் தண்ணி இந்த மாதிரி எடுத்து ஆட் பண்ணி எல்லாம் சேர்த்து மாவு ஃபுல்லாக சேர்த்துடுங்க. மாவு ஃபுல்லாக சேர்ந்தாச்சு. இனி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கணும். அப்போ தான் பத்திரியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். மாவு இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிட்டேன். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கு. இனி இது இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. இதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் மாவு எடுத்து பால்ஸு ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இனி அப்புறம் இந்த மாவை சப்பாத்தி பலகையில் வச்சு இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி பால்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இனி எல்லா மாவும் அதே மாதிரி சின்ன சின்ன பால்ஸு ரெடி பண்ணிக்கலாம். எல்லா பால்ஸும் ரெடி ஆகிடுச்சு. இனி இது ரோல் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் எடுத்து வச்சுருக்கேன். இதுலேனா ஒரு பவுல் எடுத்தால் இந்த ரைஸ் ஃப்ளோரில் இப்படி போட்டு எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ரைஸ் ஃப்ளோர் மேலே டச் பண்ணி இனி இதை ரோலர் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ வேணால் கொஞ்சம் ஃப்ளோர் போடணுன்னா போட்டுக்கோங்க. இது நல்லா ரோல் பண்ணிவிட்டேன். இனி இந்த மாதிரி ஒரு லஞ்ச் பாக்ஸ் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ அந்த ரவுண்டு ஷேப்பு நல்லா கரெக்டாக நமக்கு வந்துடும். இதே மாதிரி அடுத்த போலும் ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டு ஷேப்பாக வந்துடும். இந்த மாதிரி கட் பண்ணிடுச்சுன்னா கட் பண்ணி பேலன்ஸ் மாட்டின மாவு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி திருப்பியும் ரோல் பண்ணிக்கலாம். பத்திரியெல்லாம் ரோல் பண்ணிட்டேன். இனி ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு பேனை நல்லா சூடானதுக்கப்புறமா பத்திரி போட்டால் டக்குன்னு மறைச்சி போட்டுடுங்க. இனி இதில் கொஞ்சம் பபுள்ஸ் வர்ற மாதிரி தெரியும் மேலே. இதை பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு வாட்டி கூட திருப்பி போடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா புஃப்னா பத்திரி பொங்கி வந்துடுச்சு. இது ரெடி ஆயிடுச்சு. இதே போல் ரோல் பண்ணி வச்சுருக்கேன்னா எல்லா பத்திரியும் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நெய்ஸ் பத்திரி ரெடி. நீங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா சாஃப்டான பத்திரி தான். இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நெய்ஸ் பத்திரி கூட எல்லா கிரேவியும் நல்லா செட் ஆகும். நான் இன்றைக்கி முட்டைக்கறி தான் செஞ்சுருக்கேன். இந்த முட்டைக்கறி சிம்பிளான ஒரு முட்டைக்கறி தான், நல்ல டேஸ்டியும். இது அடுத்த வீடியோவில் நான் காமிக்கிறேன். இந்த வீடியோ ரொம்ப லெங்க்தி ஆகிடும். அதனால் நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த முட்டைக்கறி எப்படி செய்கிறதுன்னு நான் காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள். If you like this video, please like, share and subscribe. Thank you.